ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூடவே இன்னைக்கு 2026 ஜனவரிக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு சொர்க்கவாசல் தரிசனம் அப்படிங்கிறது 2 நாளைக்கு தான் இருக்குமா இல்ல வழக்கம் போல 10 நாளைக்கு வந்து இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து இருந்தது. பட் இன்னைக்கு காலையில ஓபன் ஆன ஆர்ஜித சேவா டிக்கெட்டை வச்சு பார்க்கும்போது முக்கியமான ஒரு தகவல் தெரிய வருதுங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் நாளைக்கு என்ன புக்கிங்ஸ் இருக்கு அதுலயும் இந்த நாட்கள் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ண மாட்டாங்க. ஸோ வாங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் இன்னைக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன சேவா டிக்கெட் புக் பண்ணீங்க, உங்களுக்கு புக்கிங் ஈஸியாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கு என்ன டைம் கொடுத்தாங்க, டோக்கனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் 2 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 2 மணி ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போதே நமக்கு டிக்கெட்ஸோட கவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. மேபி 1 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். டோக்கன் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ 1 மணிலேருந்து நமக்கு வந்து 2 மணிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1:45 தான். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10,000 டிக்கெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நடந்த அடிஷ்னல் இஓக்கு கீழே நடந்த ஒரு மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் தற்காலிகமாக இந்த எஸ்எஸ்டி டோக்கனோட கவுண்ட்டை குறைச்சிட்டு நேரடி சர்வதர்ஷனம் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நிறைய பேர் வந்து வெளியிலலாம் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால வந்து இதோட டிக்கெட்டோட கவுண்ட்டை குறைச்சோம் அப்படின்னா அங்கே வெயிட் பண்ணுறவங்க அந்தளவுக்கு தர்ஷன் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10,000 சம்திங் டிக்கெட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்ரோ டோக்கனுமே வந்து இஷ்யூ பண்ணாங்க. டோக்கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இங்கே வெப்சைட்டில் பார்த்தாலே தெரியும் 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் நாளைக்கு 1 மணிக்கு மேலே உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. 2:30 மணி ஸ்டேட்டஸ்க்கே வந்து டிக்கெட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவைலபிள் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்டி அப்டேட்லாம் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் கண்டினியூவாக ஷேர் பண்ணுவோம். தர்ஷன் போகக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதாவது அங்கே இருக்க கரண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதையுமே நம்ம உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணுவோம். அதனால நீங்கள் வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரி அப்டேட் இருக்குது, மழை இருக்கா இல்லை அங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு 9:30 மணிக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே இந்த மாதிரி தான் இருக்குது, மழை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு காலையில் நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் ஜனவரி மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகலை. அதை தவிர 16ஆம் தேதி 25ஆம் தேதி ஸோ இந்த நாட்களுக்கு வந்து இல்லாமல் மீதி நாட்களுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வைகுண்ட துவார தரிசனம் அந்த 10 நாட்களில் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இதனால கன்ஃபார்மாக தெரியுது என்ன அப்படின்னா, இந்த வருஷமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் திருமலையில் சொர்க்கவாசல் தரிசனம் இருக்கும் அப்படிங்கிறது தான். சப்போஸ் இல்லை 2 நாள் தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மீதி நாள் ஆர்ஜித சேவாக்கள் வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்து ஓப்பன் பண்ணலை. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி அன்னைக்கு வந்து நமக்கு திருமலையில் ரத சப்தமி இருக்கு. அதனாலேயும் ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணலை. 16ஆம் தேதி அன்னைக்கும் வந்து இந்த பரிநோயோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அதனால அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. 1லேருந்து 8 வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம், 16ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் டிடிடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலை. இதே மாதிரி தான் மத்தியானம் ஓப்பன் ஆன இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்லேயுமே வந்து நமக்கு தர்ஷன் அவைலபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அதில் வந்து காட்டல. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி இருந்துச்சு. நீங்களும் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஃபுல்லாகிடுச்சு. இதை தவிர நமக்கு வந்து ஜனவரியில் 300 தர்ஷன் டிக்கெட் தான் இருக்க ஆப்ஷன். 500 டிக்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. நாளைக்கு நமக்கு என்ன புக்கிங்ஸ் இருக்குது, இந்த டிக்கெட் புக்கிங்கில் நாளைக்கு வந்து எப்படி இருக்கும், அதாவது எந்தெந்த டேட்டுக்கு ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜனவரியில் இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த டேட்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்காது. அதுக்கு அடுத்தது மேபி 16ஆம் தேதி 25ஆம் தேதியும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். 16ஆம் தேதி ஓப்பன் ஆனாலும் 25ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆகாது. ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். மேபி செக் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஸ்பெஷல் தரிசனங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸில் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு
ஆர்ஜித சேவால வர்ச்சுவல் சேவால வந்தது. அதுலேயுமே நமக்கு வந்து இந்த சேவா டிக்கெட் வந்து நம்ம முன்னாடி பார்த்த அந்த டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மீதி நாட்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகியிருக்கும். தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா சேவாவுக்குமே நம்ம வந்து பார்க்கலாம். மோரோவர் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. நாளைக்கு இருக்கக்கூடிய புக்கிங் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படிங்கிறது முழுக்க ஃப்ரீயான டிக்கெட்டு தான். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியை நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 65 வயசுக்கு மேலே இருக்கணும். உங்களோட ஸ்பௌஸுக்கு 50 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் புக்கிங்ஸ் வந்து எடுத்துக்கும். ஆதார் கார்டு வந்து 1 MB சைஸ்க்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணணும். இதுவே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுனா ஏஜ் லிமிட் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஐடி கார்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் 1 MB சைஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த சீனியர் சிட்டிசனில் போகிறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ என்னோட அப்பாவோ அம்மாவோ போகிறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு ஸ்பௌஸ் இல்லை, நான் அவங்களோட பையனோ பொண்ணோ போகிறோம், எங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சில நேரங்களில் அலோவ் பண்ணுவாங்க, சில நேரங்களில் வந்து ரீசன் சொல்லி அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் அவங்க கூட ஆட் பண்ணி புக் பண்ணி பாருங்கள். அங்கே உங்களை அலோவ் பண்ணாங்கன்னா அவங்க கூட நீங்கள் தர்ஷனத்துக்கு வந்து போயிட்டு வரலாம். முழுக்க ஃப்ரீ தாங்க. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. புக்கிங் பற்றி தெரியலனா ஏற்கனவே நம்ம எப்படி புக் பண்ணுற வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோங்க, அதை பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இந்த டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது 25ஆம் தேதி அன்னைக்கு தான் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் எல்லா டிக்கெட்டுக்குமான ரூம் புக்கிங்கும் வந்து ஓப்பன் ஆகுது. இதே போல் நாளைக்கு வந்து நமக்கு ஸ்ரீவாணி VIP தர்ஷன் டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைமும் டேட்டும் சேஞ்ச் பண்ண மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து எப்பயும் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இதோட புக்கிங்ஸ் இருக்கும். இப்போ ஜனவரியில் வந்து நீங்கள் ஸ்ரீவாணி VIP தர்ஷன் டிக்கெட்டில் நியூ இயர் அன்னைக்கோ இல்லை அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி அப்போது நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா அதுக்கு லேட் ஆகி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் நமக்கு ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் தர்ஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் நம்ம ஸ்ரீவாணி தர்ஷன் போனோம் அப்படின்னா குலசேகர படிவரிக்கு போயிட்டு மூலவர தரிசனம் பண்ண முடியும். ஆனால் வைகுண்ட ஏகாதசி டைமில் நமக்கு ஜெயன் விஜயன் வரைக்கும் 300 ரூபா டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அதாவது 10,300 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ டிக்கெட்ஸ் அப்படிங்கிற அப்டேட்டு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதம் முடிய போகுது. மேபி அடுத்து நடக்கக்கூடிய மீட்டிங் ஏதாவது போர்ட் மீட்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசிக்கான அரேஞ்ச்மெண்ட் பற்றி தான் அது நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் எவ்வளோ டிக்கெட்ஸ் கொடுக்கலாம், ஸோ என்ன மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இதோட புக்கிங் எப்படி இருக்கும்னா மேபி நெக்ஸ்ட் மந்த் இருக்கலாம், இல்லைனா டிசம்பர் மாதத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்டேட் வந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி தவிர மீதி நாட்களுக்கு டிக்கெட் வேணும்னா 300 ரூபா டிக்கெட்டோ இந்த VIP டிக்கெட்டோ நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. நேரடி சர்வதர்ஷனை பொறுத்த வரைக்கும் 21 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் சுமார் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி TTD அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். SST டோக்கனில் ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 73,853 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. உங்களுக்கும் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டோக்கன் வாங்கி சாமி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீனிவாசத்தில் வாங்கலாம். இதை தவிர பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்ரீவாரி மெட்ரோட டோக்கனும் SST டோக்கன் ரெண்டுமே வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட சப்ஸ்கிரைபர் அருண்குமார் அப்படிங்கிறவர் வந்து 21ஆம் தேதி அன்னைக்கு வந்து சுப்ரபாத சேவாவுக்கு வந்து போயிருந்தாரு. ஆல்ரெடி இவர் வந்து செலக்ட் ஆனப்பயே எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து தர்ஷன் போயிட்டு வந்து நமக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த தரிசனத்தை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணணும். அதாவது 300 ரூபா தர்ஷனமும் EDPையும் நான் வந்து கம்பேர் பண்ணும்போது 300 ரூபா தர்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த டெம்பிள் டியூட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க, ஏன்னா இது ஆல்ரெடி இன்னொருத்தர் கூட வந்து சொல்லியிருந்தார் சுப்ரபாத சேவாவில் போனவங்களுக்கு. இந்த சுப்ரபாத சேவா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேரோட ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். ஏன்னா திருமலையில் போயிட்டு நம்ம அப்படி ஒரு சேவால பெருமாளை பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமுமே ட்ரை பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க.
ஸோ அப்படி வந்து கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பில் நம்ம போய் பார்த்துட மாட்டோமா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற ஒரு கனவோட தான் நிறைய பேர் போவாங்க. ஸோ உள்ளே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே எல்லாருமே பக்தர்களை பிடிச்சி தள்ளுறதா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கூட ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளும்போது அவங்களுமே அந்த நசுங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து குலசேகர படி வரைக்கும் மூலவர தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா நான் வந்து ஸ்ரீவாணி தர்ஷனை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காரணம் வந்து இந்த மாதிரி டெம்பிள் டியூட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க வந்து அங்கே பிடிச்சி தள்ளுறது, அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்துட்டியா போ அப்படின்னு சொல்லி தள்ளுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த முடிஞ்சதுன்னா அடுத்து நடக்கக்கூடிய டெய்லி வியூவில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க ட்ரை பண்ணால் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே பார்க்குறவங்களே கம்மி தான், அதுவும் இல்லாமல் எவ்வளோ வந்து ஒரு ஆசையோடு அந்த இடத்துல போவாங்க சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளை மனசுக்கு கஷ்டப்படுத்துது. ஸோ அதை கண்டிப்பாக தெரியப்படுத்துறது நல்ல விஷயங்கள் தாங்க. ஸோ இது வந்து அவர் சொல்லியிருந்த விஷயம் ஷேர் பண்ணணும். நீங்களும் சுப்ரபாத சேவால இந்த மாதிரி ஏதாவது விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கார்த்திக்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நேற்று நான் கோயிலுக்கு போனேன், அதிக கூட்டம் இல்லை, 300 ரூபா தரிசனத்தில் 1.5 மணி நேரத்தில் நான் சாமி பார்த்துட்டேன். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் எங்களை வெயிட் பண்ண வைக்கல, நேராக லைன்லேயே போயிட்டு நான் சாமி பார்த்துட்டு வந்தேன். நல்ல மலையில் நனைஞ்சிட்டு கோயிலிருந்து சாமியை பார்த்தது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ மழை பெய்யறனால கபில தீர்த்தத்துலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை பற்றின வீடியோஸுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன், 100 ரூபாய்க்கான கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்தசஷ்டி திருவிழா இன்னைக்கிலேருந்து தொடங்கியிருக்க நிலையில் 7 நாட்களுக்கு 100 ரூபாய்க்கான கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. திருவிழா காலங்களில் கட்டண தரிசனம் ரத்து என்ற சட்டமன்ற அறிவிப்பை செயல்படுத்தும் பொருட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை மேற்கொள்ளப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து கபில தீர்த்தத்தில் வந்து எடுக்கப்பட்டது. மழை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அங்கே தண்ணி வரத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்க முக்கியமான அப்டேட்ஸு. கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி தரிசனம், தங்குமிடம், ஆர்ஜித சேவை தொடர்பான விஷயங்கள் இடைத்தரகர்களையோ அல்லது தரகர்களையோ நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. சனிக்கிழமை அவர் வந்து பேசின விஷயம் என்ன அப்படின்னா, சமீப காலமாக சில தரகர்கள் மற்றும் முகவர்கள் ஸ்ரீவாரி தரிசனம் அப்படிங்கிற பேரில் அப்பாவி பக்தர்களை பல்வேறு வழிகளை ஏமாத்திட்டு வர்றது தன்னோட கவனத்துக்கு வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஒரு சில ஆள் மாறாட்டம் செய்பவர்கள் டிடிடி அல்லது செல்வாக்கு மிக்க பதவிகளில் பணிபுரியும் மூத்த அதிகாரிகள் என்று கூறி சிறப்பு பிரேக் தரிசனம், ஆர்ஜித சேவைகள் மற்றும் தங்குமிட வசதிகளை செஞ்சு தரதா உறுதியளித்து பக்தர்களை வந்து ஏமாத்துறாங்க. இது போன்ற போலி நபர்கள் பக்தர்களிடமிருந்து பெரும் தொகையை வாங்கிட்டு அவங்களை ஏமாத்துற பல சம்பவங்கள் ஏற்கனவே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த தரகர்களில் பலரை வந்து டிடிடி அடையாளம் கண்டு அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. எனவே பக்தர்கள் வந்து தங்களோட ஆதார் அட்டையை பயன்படுத்தி டிடிடியோட அதிகாரப்பூர்வ வலைதளமான ttdevasthanams.ap.gov மூலமாகவோ இல்லை அவங்களோட மொபைல் ஆப் மூலமாகவோ நீங்கள் வந்து இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். டிடிடியோட கட்டணமில்லா நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து டிக்கெட் நாங்கள் கன்ஃபார்மாக புக் பண்ணி தரோம், நீங்கள் எங்களுக்கு வந்து இவ்வளோக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் எல்லாமே நீங்களே புக் பண்ணிக்கலாம். அதை தவிர 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 2 மொபைல் நம்பர் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். புக்கிங் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, எப்படி ஈஸியாக டிக்கெட்டை புக் பண்ணுறதுங்கிற வீடியோஸ் எல்லாம் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செகண்ட் டைம்லேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களே உங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணிக்க முடியும். இதுதான் இன்றைக்கி இருக்க முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.